அசாம் மாநிலத்துல நுமாலி, கோக்பூர் அப்படின்னு 2 ஊர் இருக்குது. இந்த 2 ஊர்களுக்கு இடையில டிராவல் பண்றதுங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. அது தலையை சுத்தி மூக்க தொடுற மாதிரி. ஏன் அப்படின்னா அந்த ஊர்களுக்கு இடையில பிரம்மபுத்திரா அப்படிங்கிற ஒரு பெரிய ஆறே ஓடுது. இதனால இந்த ஊர் சைட்ல இருந்து அந்த ஊருக்கு போகணும் அப்படின்னா 240 கிலோமீட்டர் சுத்தி தான் அந்த ஊர்களுக்கு போக முடியும். இதனால 6 மணி நேரம் டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கும். இதற்கு தீர்வே இல்லையான்னு கேட்டா தீர்வு அப்படிங்கிறது இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, உலகத்திலேயே 2வது முறையா, இந்தியாவிலேயே முதல் முறையா நீருக்கு அடியில ஒரு சாலை அமைக்க போறாங்க. கூடவே ரயில்வே ட்ராக் ஒன்றும் போட போறாங்க. அப்படி போட போற இந்த சாலை வெறும் சாதாரண சாலையா இருக்க போறது இல்லை. அதனால பல நன்மைகள் இருக்குது. அந்த நன்மைகள் என்னென்ன அப்படின்னா, அந்த கிழக்கு பகுதியில் இருக்க அந்த மாநிலங்களுக்கு மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸை கொண்டு போறதுக்கு ஒரு ஈஸியான பாதையாக இது இருக்கும். அங்க இருக்கிற முக்கியமான அந்த எக்கனாமிக்கல் சிட்டிஸ் இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிற ஒரு பாதையாகவும் இருக்கும். நேரம் அப்படிங்கிறதும் மிச்சமாகும். அது மட்டும் இல்லாம எரிபொருள் எரிசக்திங்கிறதும் குறையும். இதுக்காக 18,000 கோடி செலவாகும் சொல்றாங்க. நல்ல விஷயத்துக்காக செலவு பண்றதுல தப்பு இல்லை.